நண்பர்களே, இன்று கேப்டனுடைய குரு பூஜை முதலாம் ஆண்டு நியமனம். இது முதலாம் ஆண்டில் 100 ஆண்டு காலமானாலும் இது தமிழகம் மறக்காது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்லவர், வல்லவர், மக்களுக்காக உழைத்தவர். அவர் உறங்கிக் கொண்டிருந்தாலும் உழைக்க தயாராக இப்போவரைக்கும் உழைத்து கொண்டு இருப்பவர் உள்ளிருந்த கூட அவருடைய மனசு பரந்த மனது. அதில் எங்களுக்கு, எங்கள் சங்கத்திற்கும் மிக பங்குண்டு பெருமையாக சொல்லிக் கொள்வதில். ஏன்னா எங்களின் நெருங்கிய சொந்தக்காரர், எங்கள் சங்கத்தின் நெருங்கிய சொந்தக்காரர், சண்டை கலைஞரின் சகோதரர், அப்பேற்பட்டவர். அவருடைய நினைவாஞ்சலில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அதாவது உங்களால் ஒரு வலியை உணர முடிந்தா நீங்கள் உயிரோடு இருக்கிறதா அர்த்தம். பிறரோடைய வலியை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் மனுஷனாக இருக்கிறதா அர்த்தம். அப்படிங்கிற தெளிவான உணர்வோடு வாழ்ந்தவர் நமது கேப்டன். வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார். அவர் புகழ் என்றும் வாழ்க என்று எங்கள் தென்னிந்திய திரைப்பட சண்டை குணவர் நடிகர்களின் சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு ஓராண்டு நிறைவு. எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகம் விட்டு போனாங்க அப்படின்ட்டு. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார். அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்க தொடங்கிய உணவளிக்கின்ற விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். கண்டிப்பா திறக்க மாட்டாங்க, திறக்க சுட்டி வாங்க ஏழைகள் வாழ மாட்டாங்க, யாராலும் சொல்ல மாட்டாங்க. சொல்வே இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில். இன்று கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இறந்தும் மறைந்தும் இன்றும் பல இல்லங்களில், பலர் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் கேப்டன் அவர்கள். ஏழைகளுக்காகவே உருவானவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள். அவர் படத்தின் மூலமாக மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு உண்மையான கதாநாயகனாக, ஹீரோவாக இருந்து கொண்டிருந்தவர். இன்றும் பலரது உள்ளங்களில், அது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் உள்ளவங்க கூட கண்டிப்பாக கேப்டனோட ரசிகராக தான் இருப்பாங்களே. அவங்க ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுறதுக்கு அங்கே பட்டனை அமுக்கும்போது கூட ஒரு தடவை கேப்டனை யோசிப்பாங்களே. கேப்டனை யோசித்து நம்ம தேமுதிகவுக்கு போடுறதா இல்லை வேறு எதனா கட்சிக்கு ஓட்டு போடுறதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள், கேப்டன் அவர்கள் அவர்களுடைய மனசில் பதிஞ்சு இருப்பார். நீங்கள் ஒரு விசேஷத்துக்கும் டிவியில் படம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு வாரமும்
எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக கேப்டனோட படம் எதனா ஒரு சேனலில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வீரமும் ஈரமும் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீர விளைஞ்ச மண்ணு அப்படின்ற மாதிரி படத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஒரு அன்பு வேணும், பண்பு வேணும், பாசம் வேணும் அப்படின்னாக்கா வானத்தை போல படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இப்படி எல்லாரும் மனசுலையும் கேப்டன் அவர்கள் விளைச்சி வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளோட ரத்தம் நாடி நரம்பு எல்லாமே நீங்க வந்து ஒரு காக்கி ட்ரெஸ் போட்டாலே அது வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, இல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, அந்த காக்கி சட்டை அப்படின்னால கேப்டன் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருவாரு. அப்படி காக்கி சட்டை என்றால ஒரு ஒரு எழுத படிக்க தெரியாதவர்கிட்ட கூட போய் காக்கி சட்டை இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னாக்க கேப்டன் தான் சொல்லி எழுதுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் படங்கள் மூலமாக எப்பவுமே வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு இன்று குரு பூஜை. அந்த நிகழ்ச்சியில் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியின் சார்பாகவும் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக வந்திருக்கேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே இப்போ இருக்கிற கூட்டம் கலையவே கலையாது. ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக குரு பூஜையில் கேப்டன் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. கேப்டன் 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 கேப்டன்